வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு அவசர சட்டம் தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. 21ஆம் தேதி கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. முதல் நாளிலேயே திருத்திய பட்ஜெட். காவல்துறையினர் தாக்குதலுக்கு நீதிமன்றம் கண்டனம். ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்திற்கு சிகிச்சை அளிக்க உத்தரவு. உத்தரப்பிரதேச முதல்வர் வேட்பாளர் ஷீலா தீட்சித். காங்கிரஸ் அறிவிப்பு. மருத்துவ நுழைவுத் தேர்வு அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் மருத்துவ படிப்பு பொது நுழைவுத் தேர்விற்கு விலக்கு அளிக்கும் அவசர சட்டத்தை மத்திய அரசு அண்மையில் பிறப்பித்தது. இதற்கு தடை கோரி ஆனந்த் ராய் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது ஒரு சில மாநிலங்களில் ஏற்கனவே மாணவர்கள் சேர்க்கையை 50% அளவிற்கு நடந்துள்ள நிலையில் இந்த சட்டத்திற்கு தடை விதித்தால் மாணவர்கள் நலன் பாதிக்கப்படும் என மத்திய அரசு சார்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்ற உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் நுழைவுத் தேர்வு அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி காலை 11 மணிக்கு கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேரவைச் செயலர் ஜமாலுதீன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016-17ஆம் ஆண்டிற்கான திருத்திய பட்ஜெட் அன்று காலை 11 மணிக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் மற்றும் புதுக்கோட்டையில் தலா 150 மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையுடன் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க நடவடிக்கைகளை எடுக்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். கரூர் மற்றும் புதுக்கோட்டையில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய கட்டடங்கள் கட்டவும், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைக்கவும் தலா 229 கோடியே 46 லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதலும் நிதி ஒப்பளிப்பும் வழங்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தேவையான 808 பணியிடங்களை ஏற்படுத்திட முதல்வர் ஜெயலலிதா ஆணையிட்டுள்ளார். புதுக்கோட்டையில் தொடங்கப்படவுள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு முதற்கட்டமாக 161 புதிய பணியிடங்களை உருவாக்கவும் முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இந்த புதிய பணியிடங்கள் மூலம் அரசுக்கு ஆண்டொன்றிற்கு சுமார் 48 கோடியே 55 லட்சம் ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மின் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமாரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து வரும் ராம்குமாரிடம் சுவாதி கொலையில் வேறு யாருக்காவது தொடர்புள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மின் பொறியாளர் சுவாதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரிடம் 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கோபிநாதன் நேற்று அனுமதி அளித்தார். இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ராம்குமாரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதாவது ராம்குமாரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சுவாதியின் செல்போனில் உள்ள தகவல்களை கொண்டும் சுவாதி கொலை செய்யப்பட்ட இடத்திலிருந்து காவல்துறையினர் சேகரித்த விசாரணை மற்றும் தகவல்கள் அடிப்படையில் ராம்குமாரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் சுவாதியின் நெருங்கிய நண்பரான முகமது பிலால் சித்திக்கும் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டு இருவரிடமிருந்தும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்போது நடைபெறக்கூடிய விசாரணை மூலம் சுவாதியின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பல்வேறு உண்மைகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுவாதி கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமாரிடம் தொடர்ந்து 2வது நாளாக விசாரணை நடைபெற்று வருவதால் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் மாரியப்பன். செங்கம் சம்பவத்தில் காவல்துறையினர் நடந்து கொண்ட விதத்தை ஏற்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ராஜா குடும்பத்தினர் காவலர்களால் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு பல்வேறு மனித உரிமைகள் அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் ராஜா இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி PN பிரகாஷ் செங்கம் சம்பவத்தில் காவல்துறையினர் நடந்து கொண்ட விதத்தை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட 3 பேருக்கும் சென்னை அரசு மருத்துவமனை அல்லது ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார். மேலும் கோட்டாட்சியரின் விசாரணை அறிக்கையை வரும் 17ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார்.
இப்போ மனுதாரருக்கு என்ன நிவாரணம் கொடுத்துருக்குறாங்கன்னா, இமீடியட்டாக அவங்க வந்துட்டு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு சிறப்பு மருத்துவமனையில் அவங்களுக்கு சிறப்பு சிகிச்சை கொடுக்கணும் இமீடியட்டாக அப்படின்றது உத்தரவு போட்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டோட காஸ்ட்டில் பண்ணணும். இந்த பாதிக்கப்பட்ட ராஜா மற்றும் அவருடைய பையன் சூர்யா, அவருடைய மனைவி வந்துட்டு உஷா, அவங்களுக்கு வந்துட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற இந்த 2 உத்தரவும் போட்டுட்டு இதை நாளைக்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்துட்டு மீண்டும் மறு விசாரணைக்காக திங்கட்கிழமை போட்டிருக்கிறாரு. இதனிடையே செங்கத்தில் காவலர்கள் தாக்குதல் நடத்தியது குறித்து கோட்டாட்சியர் உமா மகேஸ்வரி தனது விசாரணையை இன்று தொடங்கினார். சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற அவர் கடைகளில் உள்ளவர்களிடமும் மற்றும் மக்களிடமும் விசாரணை நடத்தினார். முன்னதாக செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவர் அங்கு வந்திருந்தவர்களிடமும் தாக்குதல் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அவருடைய குடும்பத்தினரிடமும் விசாரணை மேற்கொண்டார். இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றம் முறையான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருப்பதால் அனைத்து தரப்பினரையும் அரசு விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய சார்ந்த கிராமத்துக்கு சென்று அவங்க தோக்கவாடி கிராமத்துக்கு சென்று அவங்க எந்த விசாரணை மேற்கொள்ள, இது எப்படி ஒரு முழுமையான விசாரணை ஆகும்? திடீர் என்று அவரே விசாரிப்பது ஒரு விசாரணையா? பொதுமக்கள் அது சார்ந்த சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க சங்கத்துல, அவங்க கூட கூட்டு விசாரிக்கணும். முறைப்படியான பொதுமக்களுக்கு அறிவிச்சுட்டு இந்த விசாரணை மேற்கொண்டு உரிய நீதியை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நபரோட நண்பர்கள் தெரிஞ்சவங்க, அவங்க வழியில பார்த்தவங்க, அவங்களெல்லாம் யாரும் விசாரிக்கல. குறிப்பிட்ட ஒரு 2-3 கடைகளை மட்டும் பார்த்துட்டு மேலோட்டமா விசாரணை பண்ணி போயிருக்காங்க. இதற்கு உடனடியாக இந்த செயலை செய்த அந்த 3 காவலர்கள் மீதும் முறையான விசாரணை தேவை. ஹைகோர்ட்டும் அதுக்கு உத்தரவிட்டிருக்கு. அந்த முறையான விசாரணை மூலமாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்து இது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் காவலர்களுக்கும் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். உத்தரப்பிரதேச மாநிலம் பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் வேட்பாளராக தில்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் வெற்றி பெற ஆளும் சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான குலாம் நபி ஆசாத் உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தியும் உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளார். மாநில காங்கிரஸ் தலைவராக பிரபல திரைப்பட நடிகர் ராஜ்பப்பர் நேற்று முன்தினம் நியமிக்கப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநில பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் வேட்பாளராக தில்லி முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தேர்தல் வரலாற்றிலேயே முதல்வர் வேட்பாளர் தேர்தலுக்கு முன்பே முதன்முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். अपनी हाईकमान का बहुत बहुत शुक्रिया करना चाहती हूँ कि उन्होंने मेरे पर विश्वास किया और ये जिम्मेदारी दी। मैं अब प्रार्थना और उत्तर प्रदेश में कांग्रेस पार्टी बेहतर अपना रिजल्ट है वो होगा, इस पर मुझे पूरा विश्वास है कि अब अच्छा रिजल्ट आएगा. பாலாற்றின் கரையில் உள்ள கனகநாச்சியம்மன் கோவிலை ஆந்திர மாநிலத்திற்கு தாரை வார்க்காமல் காப்பாற்றிட வேண்டியது தமிழக அரசின் கடமை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். தமிழக ஆந்திர எல்லையில் பெரும்பள்ளம் என்ற இடத்தில் அமைந்துள்ள கனகநாச்சியம்மன் கோவில் 40 ஆண்டுகளாக இந்து அறநிலையத்துறை மூலம் பராமரிக்கப்பட்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ள விஜயகாந்த், சில நாட்களுக்கு முன் இந்த கோவிலை ஆந்திர அறநிலையத்துறை கைப்பற்றியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். அண்டை மாநிலங்களால் தமிழகத்திற்கு தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் கனகநாச்சியம்மன் கோவில் பிரச்சனையும் பெரும் பிரச்சனையாக மாறாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையில் இருந்து பாசனத்திற்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. தேனி, உத்தமபாளையம், கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் முதல் போக பாசன வசதிக்காகவும் மதுரை, தேனி மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் முல்லை பெரியாறு அணை இன்று முதல் திறக்கப்படும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இதன்படி முல்லை பெரியாறு அணையில் இருந்து பாசன வசதிக்காக வினாடிக்கு 200 கன அடி தண்ணீரும், மதுரை, தேனி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக 100 கன அடி தண்ணீரும் இன்று திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் நா. வெங்கடாச்சலம் தண்ணீரை திறந்து வைத்தார். 120 நாட்களுக்கு திறக்கப்படும் தண்ணீரால் தேனி, உத்தமபாளையம், கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று முல்லை பெரியாறு அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயத்திற்காக 200 கன அடி தண்ணீரும், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக 100 கன அடி தண்ணீரும் மொத்தமாக சேர்த்து 300 கன அடி தண்ணீர் இன்று திறந்துவிடப்படுகிறது. விவசாய பெருமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி பொதுப்பணித்துறைக்கு ஒத்துழைக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
40 நாட்கள் பிந்தி விட்டது. 40 நாட்கள் பிந்தினாலும் நாங்கள் குறைந்த வித்துகளை நாட்டு பாவி உரிய காலத்திலே நாங்கள் முதல் போக அடுத்த போகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கோம். 2வது போகத்துக்கு நாத்தாங்களுக்கு பதில் தண்ணடியை தண்ணியாக போட்டுவிட்டு அதையும் வித்தான் செய்வோம். ஆனால் எங்களுக்கு அடுத்த 3 போகத்துக்கு 2 போகத்துக்கு தண்ணியை தாராளமாக தரும்படி கேட்டுக்கொள்வோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பல பகுதிகளில் கடந்த 6 நாட்களாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் தவித்து வருகின்றனர். காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய தளபதி பர்ஹான் வானி சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் கலவரம் வெடித்தது. ஸ்ரீநகர், அனந்த்நாக், குல்காம், சோபியான், புல்வாமா, குப்வாரா உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் மீது இளைஞர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியும் தடியடி நடத்தியும் வன்முறையாளர்களை போலீசார் விரட்டியடித்தனர். ஸ்ரீநகர், பாம்போர், குப்வாரா, அனந்த்நாக் உள்பட பல்வேறு பகுதிகளில் 6வது நாளாக ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. காஷ்மீர் வன்முறையில் பலியானவர்களின் எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது. தாக்குதலில் 200க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். இதனிடையே கலவரத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஸ்ரீநகர், பூஞ்ச் மாவட்டங்களில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். மற்ற பகுதிகளில் கடைகள் திறக்கப்பட்டாலும் குறைவான மக்களே பொருட்களை வாங்க வந்திருந்தனர். कुछ ही 5-7 दिनों से श्रीनगर के अंदर बहुत ही हालात ख़राब है, तो हम भगवान से यही प्रार्थना करते हैं कि श्रीनगर का हालात ठीक हो जाएं, तो रोड खुल जाए, जो मुगल रोड से आता है माल हमारा, तो हम अपनी सब्जी वापस आएँ. हम जम्मू कश्मीर की गवर्नमेंट को यही अपील करते हैं कि जल्दी से जल्दी हालात ठीक हों और हमारी सब्जी वापस फ्रेश आए. பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடைபெறும். பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வரும் ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளன்று தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தமிழக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜிடம் பேச உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு மணிமண்டபம் கட்டும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். ஜல்லிக்கட்டு நடக்கும் வருகின்ற பொங்கல் விழாவிலே ஜல்லிக்கட்டு கட்டாயமாக நடக்கும். அதற்கான அனைத்து முயற்சிகளிலும் நான் இறங்கியிருக்கின்றேன். சென்ற முறை நாம் கொண்டு வந்தோம். தந்ததை தக்க வைக்கக்கூடிய வகையிலே நிகழ்வுகள் அமையவில்லை. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் மலேசியாவில் உலக கொங்கு தமிழர் மாநாடு நடைபெற உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலர் ER ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் வரும் 22ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் மற்றும் தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜூலை 22, 23, 24 உலக கொங்கு தமிழர் மாநாடு மலேசியா கோலாலம்பூரிலே நடக்கின்றது. அந்த மாநாட்டினுடைய சிறப்பு விருந்தினராக மலேசியாவினுடைய பிரதமர் கலந்து கொள்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கால்நடை மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வில் பொது பிரிவினருக்கான 2 நாள் கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 4 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 380 இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் தொடங்கியது. சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வை தொடர்ந்து பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. முதற்கட்டமாக 239 இடங்களுக்கு 1668 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதில் மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் கலந்து கொண்டிருப்பதாக கல்லூரியில் தேர்வு செய்தனர். கலந்தாய்வில் முதல் 17 இடங்களை பிடித்தவர்களுக்கு கால்நடைத்துறை அமைச்சர் ப. பாலகிருஷ்ணன் ஒதுக்கீட்டு சான்றிதழ்களை வழங்கினார். நாளை நடைபெறும் 2ஆம் நாள் பொது கலந்தாய்வை தொடர்ந்து அடுத்த கட்ட கலந்தாய்விற்கான தேதி அறிவிக்கப்படும். என்னோட ஆம்பிஷன் வெட்டினரி டாக்டர் ஆகணும் தான். என்னோட கட் ஆஃப் என்னன்னா 197. நாங்கள் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒருத்தநாடு காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பிவிசி அப்ளை பண்ணேன். இப்போ கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய கட் ஆஃப் 196.75. நான் நினச்ச மாதிரி எனக்கு மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் கிடைச்சது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஃப்யூச்சரில் எல்லாத்துக்கும் தொண்டு செய்யணுன்றது தான் என்னுடைய ஆசை.
என்னோட கட் ஆஃப் வந்து 196.75. நாமக்கல் காலேஜ் கிடைக்குன்னு எதிர்பார்த்தா அந்த காலேஜ் கிடச்சிருக்கு. வெட்டினரியில் சிறப்பாக வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். இதுக்காக நான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் தேங்க் பண்ணிக்கிறேன். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கும் இலவச பேருந்து பயண அட்டையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மாணவ மாணவியர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆண்டுதோறும் இலவச பேருந்து பயண அட்டை வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு பள்ளிகள் திறக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆகிவிட்ட போதும் இதுவரை வழங்கப்படவில்லை. இதனால் பள்ளிகளின் சீருடையில் வருபவர்களை பயணிக்க அனுமதிக்குமாறு அரசு அறிவித்துள்ளது. பேருந்து பயண அட்டை இல்லாமல் பயணம் செய்யும் போது தங்களை பேருந்து நடத்துனரும் ஓட்டுநரும் அவமரியாதையாக நடத்துவதாகவும் தங்களை கண்டாலே பேருந்துகள் நிற்பதில்லை என்றும் மாணவ மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர். பஸ்காரங்க வந்து ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டேங்கிறாங்கன்னா ஏற வண்டி எடுக்கிறாங்கன்னா அவர் வந்து சில பஸ்லாம் நிற்கிறதே இல்லை. நான் போயிருதுண்ணா டைம் ஆயிடுதுன்னு போயிருதுன்னா அவர் வந்து நம்ம ஸ்டாப்பில் போய் இறங்கணுன்னா அங்கே நிறுத்தவே மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு ஸ்டாப் தள்ளி நிறுத்துறாங்கண்ணா. 7 மணிக்கு நின்னா 8:30 9 மணிக்கு தாங்கண்ணா பஸ்ஸு வருது. அதே மாதிரி பஸ்ஸு அங்கே போய் தானே நிறுத்துறாங்க. நாங்கள் ஓடி போய் ஏற வேண்டியதாக எல்லா பேர்த்துக்கு சில பேர்த்துக்கு அடிப்படுதுன்னா சார் வந்து அதுக்குள்ளே பரீட்சை எல்லாம் வைக்கிறாங்க, பெயர் நடத்துகிறாங்க, வெளியே உட்கார வச்சிடறாங்கண்ணா. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாழைத்தார்களின் விலை உயர்ந்திருந்தாலும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு உற்பத்தி மிகவும் குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீழாத்தூர், கரம்பக்குடி, வெட்டன் விடுதி, கோட்டைக்காடு, வணக்கன்காடு, மாங்காடு, வடகாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாழை சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிகளில் விளையும் வாழைத்தார்கள் ஆவணம் கைகாட்டி சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் ஆந்திரம், கேரளம் உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. இதனிடையே ஈறுபொருட்களின் விலை மற்றும் வேலையாட்களின் கூலி அதிகரித்ததால் இந்த ஆண்டு உற்பத்தி குறைந்து தட்டுப்பாடு நிலவுவதால் கடந்த ஆண்டு 150 ரூபாய் வரை விற்ற ஒரு வாழைத்தார் இந்த ஆண்டு 750 ரூபாய் வரை விற்கப்பட்டு வருகிறது. வாழையை பொறுத்தளவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரொம்ப அதிகமான விவசாயம் வாழை தான். போன மாதங்களில் காற்று வீசி விவசாயத்துக்கு ரொம்ப பாதிச்சு அடைஞ்சிருச்சு. அதனால் வாழைத்தார் விளைச்சல் கம்மியாக இருக்கிறதுனால விலைவாசி கூட 2500 கட்டை போட்டத்தில் ஒரு 1500 கட்டையை விட்டுட்டேன். விலை இல்லாததுனால இப்போ ஒரு 1000 கட்டையை கவனித்தேன். 2 வருஷமும் சுத்தமாக விலையே இல்லை. அதனால் பார்த்துட்டு இந்த வருஷம் எண்ணத்தை நட்டு ஏனதானு விட்டதுனால வாழைக்கு நல்ல விலையாக விற்கிது. நான் இருக்கிறது ஏதோ பரவாயில்ல. சென்ற வருஷத்துக்கு அந்த வருஷம் ஓரளவு விற்றுருச்சு. ஆனால் விலை நல்ல விலைக்கு வெட்டிக்கு எடுத்துக்கிறாங்க. விலை வீழ்ச்சினா 3-4 வருஷம் தொடர ரொம்ப மோசமான கண்ட்ரோலில் இருந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் வாழை வெட்டின ஏரியாவில் இன்றைக்கி ஒரே நபர் 2500 கட்டை தான் வாழை இருக்குது. விவசாயத்துக்கு தகுந்த தண்ணி இல்லை. அதனால் வாழை கம்மியாகி போச்சு. இது அரசாங்கம் அங்கே வந்து ஒரு காப்பீடு கொடுத்து நல்லா இது ஊக்குவிச்சுன்னா நல்லாயிருக்கும். கரூர் அருகே காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியை கொலை செய்த வழக்கில் இளைஞர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து கரூர் மகிழா விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் அரங்கபாளையத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த மனோஜ் என்பவர் கடந்த 2015ஆம் ஆண்டு கொலை செய்தார். தன்னை காதலிக்க மறுத்ததால் மனோஜ் மாணவியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் மனோஜிற்கு ஆயுள் தண்டனை விதித்து கரூர் மகிழா விரைவு நீதிமன்ற நீதிபதி குணசேகரன் தீர்ப்பளித்தார். இதனையடுத்து திருச்சி சிறைக்கு மனோஜ் கொண்டு செல்லப்பட்டார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரான்ஸ் தேசிய தினம் 2 நாட்டு கொடிகள் ஏற்றி கொண்டாடப்பட்டது. பிரான்ஸ் புரட்சியின் மூலம் மன்னராட்சி முடிவுக்கு வந்து மக்களாட்சி மலர்ந்த நாளான ஜூலை 14ஆம் நாள் அந்த நாட்டின் தேசிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு போர் நினைவு சின்னத்தில் துணை தூதர் பிலிப் ஜான்வியா காமியா, மாவட்ட ஆட்சியர் சத்யேந்திர சிங் தர்வாஜ் ஆகியோர் 2 நாட்டு கொடிகளை ஏற்றி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், முன்னாள் ராணுவத்தினர், பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது, சிவில் ரெவல்யூஷன். அதுக்காக ஒரு தீப்பந்த ஊர்வலம். அந்த காலத்தில் கரண்ட் இல்லாததுனால பந்தம் ஏந்தி அந்த பிரிசனில் இருக்கிற பஸ்டில் பிரிசனில் இருக்கிற பிரிசனர்ஸ் எல்லாம் காப்பாற்றினாங்க. அதுக்காக ஒரு ஊர்வலம் நடந்தது நேற்று மாலையில். இன்னைக்கு காலையில் இங்கே 2 நாட்டு கொடியை ஏற்றி மலர் வளையம் வச்சு போர் வீரர்களுக்கு மரியாதை செய்கிறது வழக்கம். அதே போல் இன்றைக்கி நடந்தது. நன்றி.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கண்டியாபுரத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் நடந்த விபத்தில் ஒருவர் பலியானார். இருவர் படுகாயமுற்றனர். வேல்ராஜ் என்பவருக்கு சொந்தமான ஆலையில் இன்று மதியம் திடீரென ஏற்பட்ட விபத்தில் ஓர் அறை தரைமட்டமானது. அங்கு பணியில் இருந்த பந்துவார்பட்டியைச் சேர்ந்த சின்னதுரை என்பவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். அருகில் உள்ள அறையில் இருந்த ஜெயசிங், செல்லப்பன் ஆகியோரும் படுகாயமடைந்தனர். இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து பற்றி 7000 பண்ணை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தோல் தொழிற்சாலை கழிவு கலந்த நீரில் மேய்ந்த 3000க்கும் அதிகமான வாத்துக்கள் உயிரிழந்தது தொடர்பாக கால்நடைத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பெரிய கோமேஸ்வரத்தில் பாலாற்று படுகையில் தேங்கியுள்ள நீரில் கோபி என்பவர் வாத்துக்களை மேய்த்துள்ளார். அந்த தண்ணீரை குடித்து 3500 வாத்துக்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்தன. இவற்றின் மதிப்பு 3,65,000 என்று கோபி குடும்பத்தினர் தெரிவித்தனர். கூட்டம் கூட்டமாக வாத்துக்கள் உயிரிழந்தது குறித்து கவலை தெரிவித்துள்ள பெரிய கோமேஸ்வரம் கிராமத்தினர் ஆம்பூர் சுற்றுப்பகுதியில் உள்ள தோல் தொழிற்சாலைகளின் கழிவுகள் பாலாற்றில் கலப்பதன் காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் நேர்ந்ததாக புகார் கூறினர். ஆற்றுல குஞ்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க, வாத்து குஞ்சு. இந்த வாத்து குஞ்சில் கழிவு நீர் ஆற்றுல கலந்து வர்றதுனால நேற்று ஒரு 3000 வாத்து குஞ்சு இறந்துருச்சு. பிரச்சனையை நாங்கள் பல முறை எடுத்து சொல்லியும் எந்த ஒரு அதிகாரியும் பார்த்துருக்காங்களே தவிர அதுக்கு தகுந்த நடவடிக்கை இதுவரை எடுத்ததே கிடையாது. இந்த ஆற்றுல குறைஞ்சது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். இப்போது ஒரு விவசாயம் கூட எதுவுமே வர்றதில்லை. எல்லாமே அந்த ஆற்றுல இந்த கழிவு நீர் விடுறதுனால எல்லா இடமும் உப்பு தண்ணி ஆகிட்டதுனால ஒரு விவசாயமே பண்ண முடியாத நிலைமையில் நாங்கள் பலமுறை சொல்லியும் அதிகாரிகளை வந்து பார்க்குறாங்க, போகிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே பேரூராட்சி துணைத் தலைவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அச்சிறுப்பாக்கம் பேரூராட்சியின் துணைத் தலைவராக இருப்பவர் ஸ்ரீனிவாசன். திமுகவின் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட பிரதிநிதியான அவர் இன்று கண்டிகை கிராமத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கடமலைப்புதூர் அருகே ஸ்ரீனிவாசனை வழிமறித்த சிலர் அவரை அரிவாளால் வெட்டி சாய்த்தனர். அவ்வழியாக சென்றவர்கள் ஸ்ரீனிவாசனை மருத்துவமனை கொண்டு செல்லும் போது வழியிலேயே ஸ்ரீனிவாசன் உயிரிழந்தார். பேரூராட்சி துணைத் தலைவர் வெட்டி கொல்லப்பட்டது குறித்து அச்சிறுப்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெடுஞ்சாலையில் அரங்கேறியிருக்கும் துணிகர கொலையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருப்பூரைச் சேர்ந்த மாணவன் தில்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மரணமடைந்தது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டுமென அவரது குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் வெளியங்காட்டைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மகன் சரவணன் பொது மருந்தியல் படிப்பிற்காக தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மதிப்பெண் அடிப்படையில் சேர்ந்தார். இதற்காக ஜூலை 1ஆம் தேதி தில்லி சென்ற அவர் தற்கொலை செய்து கொண்டதாக 10ஆம் தேதியன்று பெற்றோருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் சரவணனின் உடலை பெற்ற அவர்கள் 12ஆம் தேதியன்று எரியூட்டினர். தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு சரவணன் கோழை அல்ல என்று தெரிவித்துள்ள அவரது பெற்றோர்கள் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். நல்லா படிக்கிற பையன் சூசைடு சொல்லிக்கிறது எங்களால் ஏற்றுக்க முடியாது. இதுக்கு சிபிஐ விசாரணை வச்சு எங்களுக்கு கரெக்டான நீதி வேணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. இது மட்டும் இல்லை, இனிமேல் அடுத்து வரப்போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி நடக்காமல் கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த குற்றவாளி யார், எதுக்காக பண்ணாங்க, என்ன நோக்கத்துக்காக பண்ணாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். டாக்டர் சரவணன் அவர்களின் மரணம் நிச்சயமாக தற்கொலையாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் அவர் அப்பேற்பட்ட நபர் கிடையாது. இதில் நிறைய மர்மங்கள் நிறைந்துள்ளன. விரைந்து நடவடிக்கை எடுக்க, குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி சிபிஐ விசாரணை அமைத்துக் கொடுத்து உண்மையை மிக விரைவில் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சேலம் அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட பெண் அடித்துக் கொல்லப்பட்டதாக பெற்றோரும் உறவினர்களும் புகார் தெரிவித்துள்ளனர். சேலத்தை அடுத்த மாசிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் அண்ணாமலை. இவரது மனைவி கவியரசி. காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களிடையே சில நாட்கள் முன் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இதனால் அண்ணாமலையின் பெற்றோர் கவியரசியை ஒதுக்கி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை கவியரசி வீட்டில் இறந்து கிடந்ததாக அவரது பெற்றோருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் கவியரசியின் உடல் வைக்கப்பட்டிருந்த சேலம் அரசு மருத்துவமனைக்கு வந்த அவர்கள் கவியரசியை அவரது கணவரும் மாமியாரும் அடித்து கொன்றதாக புகார் கூறினர். வீட்டில் என்ன நடந்துச்சு, 2 பேர்த்துக்கு சண்டை அடித்து சாவடிச்சுட்டான். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க போய் உள்ளே பார்த்துட்டு அப்படியே கடந்து இருக்குது. அப்புறம் கத்தரத்தை பார்த்துட்டு தான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் ஆளே இல்லை, ஓடி போயிட்டான், அடிச்சு போட்டு ஓடிட்டான். செத்து போய் இவ்வளோ நேரம் வச்சு தெரிஞ்சு நாங்கள் எல்லாம் ஓடி போய் பார்க்குறோம். அவங்க வீட்டில் மாமியார் இல்லை, புருஷன் இல்லை, இந்த குழந்தை ஒன்று இருக்குது, அந்த குழந்தையும் இல்லை. எங்கேயும் எடுத்து போய் எல்லாம் ஒளி வச்சுட்டாங்க. போலீஸ்க்கு எல்லாரும் வரவும் அவங்க போய் தேடி பிடிச்சிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க.
ஸ்ரீபெரும்புதூர் அருகே எலிமியான் கோட்டூர் சிவன் கோவிலில் கடந்த 10 ஆண்டுகளாக பூஜைகள் எதுவும் முறையாக நடைபெறவில்லை என அந்த பகுதி கிராம மக்கள் கவலையுடன் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் செல்லம்பட்டிடை ஊராட்சி எலிமியான் கோட்டூர் பகுதியில் 1500 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு தெய்வநாயகேஸ்வர சுவாமி கோவில் உள்ளது. திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற இந்த கோவில் குரு பரிகார தலமாகவும் சின்முத்திரை நிலையில் இருப்பதும் வேறு எங்கும் காண முடியாததால் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். கடந்த காலங்களில் தர்மகர்த்தா பராமரிப்பில் இருந்த இந்த கோவில் தற்பொழுது திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உப கோவிலாக இணைக்கப்பட்டது. 6 மாத கால பூஜைகள் செய்யப்பட்டு வந்த கோவிலில் தற்பொழுது ஒரு கால பூஜைக்கு வேண்டிய பூஜை பொருட்களை வழங்க அறநிலையத்துறை மறுத்து வருவதாகவும் கோவிலில் பணிபுரிபவர்கள் தெரிவிக்கின்றனர். கோவில் நிலங்களை பட்டா மாற்ற முயலுபவர்கள் மீது இந்து அறநிலையத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர். குருக்கள் இங்கே இல்லாதது காரணம் சொல்ல போனீங்கன்னா அங்கே கேட்டால் அக்கம் பக்கத்தில் 10-15 வருஷமாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க திருத்தணி தேவஸ்தானம். ஸோ ஒரு வருமானம் இல்லை, இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. எப்போ வந்தாலும் சரி காலியாக இருக்கும், ஒரு நல்ல விஷயத்துக்கு பூஜை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் எதிர்பார்த்து ஏமாற்றமாக தான் இருக்குது. 10 வருஷமாயும் ஒரு 10 ரூபா கூட சம்பளம் கொடுக்கறது கிடையாது. அந்த கோயிலுக்கு எந்த ஒரு இதுவும் அவங்க செய்யறது கிடையாது. திருத்தணி கோயில் ஏச்சத்துலேருந்து சொல்கிறேன். இப்போ ஒரு கால பூஜை நடத்திட்டு போகிறாரு. ஜனங்க அந்த அயிறு அந்த இடத்துக்கு போயிட்ட பிறகு ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போகுது. 10 வருஷமாக சம்பளம் கொடுக்கட்டும், நாங்கள் இருந்து இங்கேயே செய்கிறோம். பிரான்ஸ் தேசிய நாள் கொண்டாட்டம் சீருடைகளில் மிடுக்கான அணிவகுப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பிரம்மாண்டமான அணிவகுப்பு நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பிரான்ஸ் நாட்டில் 16ஆம் லூயி மன்னரின் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற கிளர்ச்சியின் ஒரு பகுதியாக பாரிஸ் நகரில் இருந்த பாஸ்டில் சிறை தகர்க்கப்பட்டது. 1789ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தது. இதை கொண்டாடும் வகையில் அந்த நாளை பிரான்ஸ் நாட்டின் தேசிய நாளாக அறிவிக்கப்பட்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி பாரிஸ் நகரில் இன்று கொண்டாடப்பட்ட தேசிய நாள் விழாவில் நாட்டின் பாதுகாப்பு, காவல் உள்ளிட்ட அனைத்து துறையினர் பங்கேற்ற பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடத்தப்பட்டது. வண்ணமயமான சீருடைகளில் மிடுக்காக அணிவகுத்த வீரர்களின் அணிவகுப்பை அதிபர் பிரான்சுவா ஹொலாந்து ஏற்றுக்கொண்டார். சென்னையில் ஃபுட்சல் கால்பந்து லீக் தொடர் நாளை தொடங்குகிறது. இதில் பங்கேற்க ஃபிஃபா சிறந்த வீரர் விருது வென்ற பிரேசிலின் ரொனால்டினோ சென்னை வந்துள்ளார். அயல் நாடுகளில் மட்டுமே நடைபெற்று வரும் ஃபுட்சல் விளையாட்டுப் போட்டிகள் முதன்முறையாக இந்தியாவில் நடைபெறுகிறது. சென்னை மற்றும் கோவாவில் நடைபெறும் போட்டிகளில் சென்னை, மும்பை, கொல்கத்தா, கோவா, கொச்சி, பெங்களூரு என 6 அணிகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு அணியும் மற்ற அணியுடன் 2 முறை மோத வேண்டும். இறுதி சுற்று வரும் 24ஆம் தேதி கோவாவில் நடைபெற உள்ளது. இதன் அறிமுக விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் ரொனால்டினோ, மைக்கேல் சாங்டே, ஃபால்கே உள்பட பல வீரர்கள் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு அவசர சட்டம் தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. 21ஆம் தேதி கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. முதல் நாளிலேயே திருத்திய பட்ஜெட். காவல்துறையினர் தாக்குதலுக்கு நீதிமன்றம் கண்டனம். ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்திற்கு சிகிச்சை அளிக்க உத்தரவு. உத்தரப்பிரதேச முதல்வர் வேட்பாளர் ஷீலா தீட்சித் காங்கிரஸ் அறிவிப்பு.
இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.